பிரைஸ் லார்ட். திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நான் என்னுடைய ஒரு சாட்சியை இதுக்கு முன்பாக போட்டிருந்தேன். அது அநேக பேர் நீங்கள் பார்த்தீங்க. நிறைய பேர் கால் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக கேட்டீங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க. எப்படி அதனுடைய காரியங்கள் நாங்கள் நடப்பிக்க வேண்டும் ஆலோசனைகள் கேட்டீங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டிருந்தீங்க. ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் அநேக பேருடைய கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அநேக பேர் இன்னமும் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்ஸ்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பை நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். எல்லோரும் சாட்சியை பார்த்துட்டு கேட்குறாங்க, எப்படி எங்களுக்கும் ஒரு ஆலோசனை கொடுங்க, இதிலேருந்து எப்படி வெளியே வருகிறது, உங்களுடைய வாழ்க்கை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, என் கணவரும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையும் பின்மாற்றத்தினுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது, எப்படி இதை போராடி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல, என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை அப்படின்றது எல்லாருடைய கருத்துமாக இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, உங்களுக்கு என்ன நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம உலகத்தோடு ஒப்பிட்டு நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்ம அதனால தான் நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்குது. ஏன்னா உலகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிறருடைய வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, உங்களுடைய கணவர் எப்படி இருக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாரு, பிற விஷயங்களும் நமக்கு வருது இல்லையா. நம்ம இப்போ டிவி ஆன் பண்ணால் ஒரு சீரியல் ஓடுது, ஒரு படம் ஓடுது. அப்புறம் பக்கத்தில் நம்ம வீட்டிலேருந்து வெளியிறங்கவும் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க பல காரியங்களை சொல்கிறாங்க. சர்ச்சஸில் நம்ம போகும்போது பல பேரை நம்ம சந்திக்கிறோம், பல பேரை நம்ம காரியத்தில் நம்மளோட பேசுகிறாங்க. அப்படி அநேக காரியங்கள் நம்மளோடு கூட பேசும் பொழுது நாமளே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடு. நம்முடைய மைண்டில் ஒரு சிந்தனையும் நம்முடைய இருதயங்கள் ஒன்று சிந்தித்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த சிந்தனைகள் வழியாக நம்முடைய கணவராரை பார்க்கும் பொழுதும், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கவும், நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுதும் நம்மளால் அதை மேற்கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன காரியங்களும் சேர்ந்து மிங்கலாய் அப்போ புருஷனுடைய காரியங்களும் பிரதிபலித்து வரும் பொழுது நமக்கு ஒரு கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்காம இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீஷனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சீஷன் என்ன சொல்கிறாங்க, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆம் நான் மேய்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரும்பவும் இரண்டாவது தடவையும் அவர் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அதிகமாக நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் ஆடுகளை நீ மேய்ப்பாயான்னு கேட்குறாரு. அதுக்கும் அவர் பதில் சொல்கிறார். மூன்றாவது முறையும் அவர் கேட்கும் பொழுது, இன்னும் ஆண்டவரே அவன் இருதயத்தில் துக்கப்பட்டு விசனப்பட்டு அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறீங்க, நீங்கள் உமக்கு தெரியாதா நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியாது, என்னை நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவோ அப்படின்னு அவர் சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு மறுபடியும் அவர் கேட்குறார். 3 வேளையும் இயேசு கேட்ட ஒரே வார்த்தை தான் அவர் கேட்குறாரு. ஆனால் தன்னுடைய சீஷன் பதில் கொடுக்கும்போது பதில் மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆமாம் நான் நேசிக்கிறேன், திரும்ப நான் நல்லா நேசிக்கிறேன் நான் உங்களை ஆமாம் அப்படின்ற ஒரு அழுத்தலோடு வர்றது. 3வது வாட்டி கேட்கும்போது ஒரு துக்கத்தோடு, இருதயம் ஒரு துக்கப்பட்டு ஒரு விசனப்பட்டு. இதே தான் கிறிஸ்து நம்மோடு கூட கேட்குறாரு, உன் கணவரை நீ நேசிக்கிறாயா, உன் பிள்ளைகளை நீ நேசிக்கிறாயா. நேசிக்கிற ஒருத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பேசும்போது, உலக பிரகாரமான ஒரு ஆடு நம்முடைய வீட்டில் இருக்குதுன்னா, அந்த ஆடை நம்முடைய ஒரு வீட்டில் ஒரு ஆடு வளர்த்துறோம்ல, அந்த ஆடு நம்ம வளர்த்தும்போது அந்த ஆட்டுக்கு ஒரு கயிறை கட்டி நம்ம புல் மேயறதுக்கு நம்ம விடுறோம். பக்கத்தில் பள்ளம் இருக்குது, நம்ம கூட்டிகிட்டு போய் விடுற இடத்துல பக்கத்தில் பள்ளம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், கூடவே கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டாம், இதை கட்டி இங்கே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் இதை அவுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போம், அந்த பள்ளத்தில் விழாதபடிக்கு இழுத்து அந்த கயிறை அந்த பள்ளத்துலேருந்து விழுந்து அது மடியாதபடிக்க இழுத்து கரெக்டாக நம்ம பதம் பார்த்து அதை எந்த குச்சி அடித்து அதில் நம்ம கட்ட முடியுமோ, இல்லை ஒரு மரக்கிளையில் கட்டுறவோ அப்படி நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஆடு வளர்க்குற ஆட்டுக்கே நம்ம இவ்வளவு கரெக்டாக புல் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளத்தில் விழாமல் அது எங்கேயும் சிக்கி கொள்ளாதபடிக்கு மரங்கள் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு கரெக்டாக நம்ம கட்டிட்டு போகிறதுக்கு நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையாக ஒரு ஆட்டுக்கு உலக பிரகாரமான நம்ம வீட்டில் வளர்த்துற ஒரு ஆட்டுக்கே நம்ம அந்த அளவுக்கு நம்ம செய்யும் பொழுது
ஒரு மனிதனை ஆண்டவர் குறிக்கிறது மனிதர்களே, என் ஆடுகளாய மனுஷர்களை நீ மேய்ப்பாயா, அந்த காரியத்தை தான் அவர் கேட்கிறார். அப்படி இருக்கும்போது நம்முடைய கணவனிடத்தில் நமக்கு எந்த அளவுக்கு உரிமையும் எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறது என்று நாமே முதல்ல ஆராய வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை தான் எடுத்துக்கணும். நம்முடைய இருதயம் சகல காவலோடும் காக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? நல்லவைகளை தான் நாம் சிந்திக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு நம்ம சிந்திக்கிறோமா? பரலோகத்தினுடைய திட்டங்களுக்கு கீழே, அவர் கொடுத்த வசனத்தின் கீழே தான் நம்முடைய இருதயங்கள் இயங்கி கொண்டிருக்கிறதா, செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய கணவராருடைய அந்த நடவடிக்கைகள், அதாவது சொல்றீங்க பொல்லாத நடவடிக்கைகள், எனக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், நான் விரும்பாத காரியங்கள் அவர் செய்கிறாரு, அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லுகிற அந்த காரியங்களை மேற்கொள்றதுக்கு அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை மேற்கொள்ள முடியும். அல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாளும் உங்களால் அதை மேற்கொண்டு வர முடியாது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் முடியாது. ஏனென்றால் உங்கள் இருதயங்களை சகல காவலோடு நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை உடனே கொடுக்கும்படியாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொன்னேன், நீ என்னை நேசிக்கிறாயான்னு சீஷனை பார்த்து கேட்கும்போது, அவரை நேசிக்கிறவராக இருந்தால், நீ என்னை நேசிக்கிறாயா, கிறிஸ்துவை நேசிக்கிற ஒருத்தங்க கிறிஸ்துவனுடைய காரியங்களை, அடிப்படையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நாம் பிரயோஜனப்படுத்தி அந்த வாழ்க்கை முறைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அப்படி கடைபிடிக்காதவர்களாக இருந்தால் நம்முடைய ஜபங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா? அப்படி நீங்கள் சொன்னீங்க, அப்படி எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னுட்டு. அப்படி தான் இந்த பூமியில் இருவர் ஒருமனப்படுகிற காரியம். இந்த ஒருமனப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த ஒருமனப்பாடு தான் எல்லாருக்கும் இல்லை. ஒரு மனதாய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த காரியம் உடனே பிதா அதில் மகிமைப்பட முடியும், உடனே உங்களுக்கு அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஒரு மனதின் ஆவி தான் நமக்குள் இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனது, நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கும் பொழுது ஒரே மனதாய் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரே சிந்தையை நம்ம இருக்கணும்னா கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்களை, கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அந்த வழிகளில் அவர் பின்தொடர்ந்து போனாரோ அப்படி தான் நாமும் பின்தொடர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும். நம்ம அப்போ எதிர்த்து பேசவோ, கணவர் தண்ணி அடிச்சுட்டு வந்துரு, ஏன் நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இது கர்த்தருக்கு விரோதமான செயலே, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறவங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம், நம்ம பிள்ளை இதை பார்த்துட்டு இருக்கிற அப்படியெல்லாம் சொன்னாலாம் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அது அவங்க கேட்குற அந்த மனப்பான்மையிலையும் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காரியத்தின் மேலே ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். அப்படி உணர்வு வர வேண்டும் என்றால் வசனமாகிய அந்த விதைகள் அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது முளைத்து அது பலன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு அது உணர்வடைவார்கள். அந்த வசனம் அவர்களுக்கு உடனே வரும் இருதயத்தில், ஐயோ நம்ம செய்கிறது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோமேன்னு. அது வரைக்கும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறது வரைக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் அது அவங்கள்ட்ட செல்லாது. அதனால தான் அவங்க சொன்ன, மனுஷனோடு நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் சேனைகளோடு கூட தான் நம்மளுடைய போராட்டமாக இருக்கிறது. அந்த துரைத்தனங்களோடு கூட நம்ம போராடணும்னா நம்ம சைலண்டாக இருந்து அவங்களுக்கு தெரியாமல் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய காரியத்தை அவர்களிடத்தில் நம்ம சொல்லும், தேவனிடத்தில் சொல்லி ஜெபிக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு விடுதலை வரும். ஆண்டவரே, என்னுடைய கணவனார் இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கிற, நான் ஞானஸ்நானம் எடுத்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஆலயத்தை கடந்து செல்வர், என் கணவன் என் பாதி மாம்சம் இப்படி இருந்தால் உம்முடைய நாமத்துக்கு அது தூஷணமாய் மாறிவிடும். உம்முடைய நாமத்தை மற்றவர்கள் பார்க்குறவங்க, நம்ம ஆலயத்துக்கு போகிறோம்ல, பைபிளை எடுத்துகிட்டு நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம ஆராதனைகளை நம்ம அட்டன் கொள்கிறோம். அந்த ஆராதனைக்கு நம்ம போகும்போது நம்மளை பார்க்குறவர்கள் என்ன நினைப்பா, பைபிளை தூக்கிட்டு போகிறா பாரு, கணவன் தண்ணி அடிச்சுட்டு பாதி நாள் ஆலயத்துக்கு வரும், பாதி நாள் வர மாட்டேன், என்னைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை, அந்த வீட்டில் சமாதானம் இல்லை. ஏன்னா அக்கம் பக்கம் அப்படி தான் பேசும். அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காண்டிருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு விரோதமாக ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் செய்கிறார்கள், இந்த ஆத்துமாக்களை ரட்சிப்படையும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் உதவி செய்யும். ஏன்னா உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் பரலோகத்தினுடையவைகளாக இருக்கணும்.
கிறிஸ்துவனுடைய அப்போ பரலோகத்தினுடைய திட்டத்துக்காக தான் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை வந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த இந்த உலகத்தினுடைய மனிதனை விட்டு உங்களை பிரித்து எடுத்திருக்கிறதே வந்து பரலோகத்தினுடைய திட்டங்களை செய்கிறதுக்கு தான். அப்போ பரலோகத்தினுடைய திட்டம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருப்பார். ஐயோ, என் பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஆத்துமாவே. அப்போ உங்கள் கணவர் ஒரு ஆத்துமா, உங்கள் பிள்ளைங்க ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமா நஷ்டப்படாதபடிக்கு திறப்பில் நின்று என் பிள்ளை போராடுற அப்போ அந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும்னு அவர் எழும்புவார். நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. நீங்கள் கூப்பிட்டு அவர் வந்து செவி கொடுக்காமல் போகிறவர் அல்ல. நீங்கள் பார்த்தும் அவர் பார்க்காமல் போகிற தேவன் அல்ல. அவர் கண்டிப்பாக உங்களை பார்க்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிற தேவன். வந்து அவர் பேசாமல் இருக்கிற தேவன் அல்ல. அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய விதத்தில் நீங்கள் கேட்கணும். சரிங்களா? அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆட்டுக்கே நம்ம இப்படி பார்த்து செய்யும் பொழுது நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு ஆத்துமா தான் நம்முடைய கணவர். அப்போ அவங்க நம்ம ரெண்டு பேரும் கணவனும் மனைவி இணைந்ததாய் ஒரு இடத்துல செயல்படணும்னா அது வந்து நீங்கள் நினைப்பி சாதாரண ஈஸியாக அதை நடந்துடலான்னு வாய்ப்பில் ஈஸியாக அது நடக்கக்கூடிய. அப்படி ஈஸியாக நடந்துருந்துச்சுன்னா பழைய ஏற்பாடிலிருந்தே பரிசுத்தவான்கள் செய்துட்டு வர காரியத்திலேயே முடிஞ்சு. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்ல, அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை மீட்டு கொள்ளுகிறதுக்கு ஒரு ஜீவன் வந்து பலியாக இருக்கிறது இல்லை. அப்போ நாமும் ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்கிறது எந்த அளவுக்கு அது வந்து நம்ம பிரயாசப்படணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சில வசனங்கள் மூலமாக சில எடுத்துக்காட்டுகளோடு உங்களிடத்தில் நான் பேசுகிற வரைக்கும் இந்த நீரினை காண்கிற தேவனுங்கிற அந்த ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். என்னால் உங்களுடைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியலைனாலும் வந்து என் கணவரார் உங்களுடைய கால்களை அட்டன் பண்ணுவாங்க. நிச்சயமாக அவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருப்பார். தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதுக்கு நாங்கள் எப்பவும் அவைலபிளாக இருக்கிறோம்.